நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல போதும். தேவனுடைய பிள்ளைகளே, எதை இந்த வருஷத்தில் நம்ம தொலைத்தோமோ அது கண்டுபிடிக்கிற நேரம் வந்து விட்டது. ஒவ்வொரு மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தை எதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணணும், ஆரம்பத்தில் எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், அந்த கொடுத்ததில் நம்ம எதை இப்போ வைத்திருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம் என்பதை நிதானிக்கக்கூடிய கட்டத்துக்குள் வந்துவிட்டோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை வைத்திருந்தால் அந்த 10 வெள்ளிக்காசில் ஒன்றை தொலைத்து விட்டால் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அவள் அந்த வீட்டில் தொலைந்து போன அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேற எந்த வேலையும் செய்வதே இல்லை. அதை கண்டுபிடித்த பிறகு அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியை அவளுக்குள்ள மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற சகல ஜனங்களையும் கூட்டி வர வைத்து, நான் இதை இழந்தேன், இப்பொழுது இதை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த இடத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வருஷத்தின் துவக்கத்தில் இருந்தும் நடுவில் அபிஷேக கூட்டத்தில், தனிப்பட்ட செபத்தில், விடுதலை கூட்டங்களில் நிறைய காரியத்தை நம்ம பெற்றிருப்போம். இந்த பெற்றுக்கொண்டதில் நம்ம எதை இழந்திருக்கிறோம்? ஜெப ஆவியை நம்ம இழந்திருக்கிறோமா? தேவனோடு இருக்கிற உறவை இழந்திருக்கிறோமா? அந்நிய பாஷை பேசுகிற அந்த சூழ்நிலை இழந்திருக்கிறோமா? தரிசனம் கண்ட கண்கள் இப்போ தரிசனை காணாமல் இழந்திருக்கிறோமா? தீர்க்க தரிசனம் பேசின நாவு பேசாமல் அந்த தீர்க்க தரிசன வரத்தை இழந்திருக்கிறோமா? பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோமா? வரங்களை இழந்திருக்கிறோமா? நல்ல ஐக்கியத்தை இழந்திருக்கிறோமா? நல்ல உறவுகளை இழந்திருக்கிறோமா? ஆமென். இதை எல்லாவற்றை எதை இழந்தோமோ அதை கண்டுபிடித்து மீண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லுகிறதுக்கு அல்ல. நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதில் எது இப்பொழுது இருக்கிறது, எதை இழந்திருக்கிறோம். நிறைய பேர் நல்ல ஆரோக்கியத்தை இழந்திருப்பாங்க, நிறைய பேர் சமாதானத்தை இழந்திருப்பாங்க, நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. அருமையான சகோதரி சொன்னது போல, திருமணமாகி எனக்கு 3 வருடங்களுக்கு மேலே ஆகிறது, ஆனால் இதுவரைக்கும் நான் கிடைக்காத ஒரு காரியத்தை இந்த கிறிஸ்மஸில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பெற்றுக்கொண்டேன். முதல் தடவை எனக்கு கிறிஸ்மஸ் சந்தோஷமாக இருந்தது. முதல் தடவை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டேன். இது என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் கிடைத்த ஒரு கிஃப்ட்டு. நான் எதிர்பார்த்த நாட்கள் அது கிடைக்கல. ஆனால் இந்த வருஷத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் இதே போல் கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்திருப்பார், நிறைய வாசல்களை திறந்து கொடுத்துருப்பா. நிறைய பேர் தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதில் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை நீங்கள் கண்டுபிடித்து திரும்ப அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போ 10 வெள்ளிக்காசு இருக்கிறது, அதில் ஒன்று தானே போச்சு.
9 இருக்கிறது என்று அவள் தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானப்படுத்தி கொள்ளவில்லை. அது 1 எப்படி என்னை விட்டு போகலாம்? இது என்கிட்ட தானே இருந்துச்சு, இது எனக்குள்ளே தானே இருந்துச்சு, என் கையில் தானே பத்திரமா வச்சுருந்தேன், இது என்னை விட்டு போவதற்கு நான் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்துட்டேன்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த வெளிச்சத்துக்காக விளக்கை கொளுத்துகிறாள். அந்த உதவிக்காக அந்த வீட்டை பெருக்குவதற்கு சில உபகரணங்களை என்ன செய்கிறாள்? ஆயத்தப்படுத்துகிறாள். எல்லாருடைய உதவியையும் அவள் நாடுகிறாள். இது எல்லாம் நாடியும் அவள் கண்டுபிடிப்பதற்கு தாமதமானாலும் அதை கண்டுபிடிக்கும் பொழுது அவளுக்குள்ள எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. 9 ஆசீர்வாதங்கள் அவளுக்குள்ள இருந்திருந்தாலும் அந்த காணாமல் ஒன்று போயிச்சே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு பொருளாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் உள்ள ஒரு பொருள் அது வீணா போயிடுச்சே, எங்கே போனதுன்னு தெரியாமல் போயிட்டேன்னு சொல்லி அதை கண்டுபிடிப்பதற்காக அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஜெப ஆவிதானே, அப்புறம் வாங்கி கொள்ளலான்னு விட்டுறாதீங்க. தரிசனம் பார்த்த கண்கள் தரிசனத்தை பார்க்கலையே, அப்புறம் பார்த்து கொள்ளலான்னு விட்டுறாதீங்க. அதுதான் சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்களே ஜெபிக்கிறவங்க, நம்ம ஏன் ஜெபிக்கணும், நமக்கு இது இல்லைன்னா என்ன, வேற யாரோ பயன்படுறாங்க, அப்படி விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை உங்ககிட்ட கணக்கு கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கிருபையை நம்ம இழந்திருக்கிறோம், எந்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறோம்? நான் ஒரு தடவை அசோக் பில்லர் என்கிற இடத்துல சென்னையில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த பாஸ்டருக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த பாஸ்டர் விடுதலை ஊழியம் செய்து நிறைய பாதிக்கப்பட்டுட்டார். 3 பிள்ளைகள் திருமணம் ஆகலை. லேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது இதை பார்த்த உடனே, நான் அப்போ தான் சென்னையில் பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வந்த புதுசில் 2011 நினைக்கிறேன். ஊழியத்துக்கு போன ஆரம்பத்தில் ஆண்டவர் பயங்கரமான கிருபை வரங்களை அதிகமாக எனக்கு கொடுத்து ஊழியத்தில் கொண்டு வந்தார். ஊழியத்துக்கு வந்த உடனே வரங்களை கொடுத்து தான் ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இப்படி கர்த்தர் பயன்படுத்த மந்திரவாதிகளினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் சபைக்குள்ளே ஆமென் பலகீனப்பட்டு ஓடும் பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வயசு சின்னதாக இருக்குது, இந்த ஊழியத்தை செய்யாதீங்க, இந்த பிசாசு துரத்துற ஊழியம் உங்களுக்கு வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும், நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியாது, நல்லது தான் அப்படின்னு நல்லது செய்கிறீங்க, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் ஆனதுக்கு பிறகு இந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது அந்த நேரத்தில் நான் நம்பிட்டு அது மேலே இருக்கிற ஆர்வம் எனக்கு போயிடுச்சு. அது அப்போ அந்த ஊழியத்தை விரும்பி செஞ்சவே அந்த மேலே எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். ஆனால் அது செயல்படாமல் போயிடுச்சு. ஒரு காலகட்டம் வந்து ஊழியத்தில் நடைமுறை ஊழியத்தில் ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த வரங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நான் வரும் பொழுது என்னால் அந்த ஊழியத்தை செய்ய முடியலை. ஒரு சகோதரி ஜபா, அவர்களுக்கு ஒரு ஊழியம் நடந்த பிறகு பயங்கரமாக பிசாசு அலக்கழிக்குது. அந்த ஊழியத்துக்கு வந்தவங்க அதை அலக்கழிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிசாசை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி செய்ய முடியலை. துணிகரமாக ஆமென் கர்த்தருக்கு முன்பாக நான் எடுத்த தீர்மானம், ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த வரத்தை நான் இழந்துட்டேன். அது எனக்குள்ளே செயல்படாமல் போயிடுச்சு. முயற்சி செய்ய முடியலை. பயம், ஏதாவது பண்ணிருமோன்னு பயம். அதோடு அந்த சிஸ்டர் சபையை விட்டு போயிட்டாங்க. என்னால் ஒரு பயங்கரமான காலம், அதிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து நான் பல தடவை ஆண்டவருக்கு கரையம் செலுத்தினேன், உபவாசம் போட்டேன். என்னால் முடியலை, அந்த ஊழியத்தை செய்ய முடியலை. பல வருஷம் பொறுத்து தான், 3-4 வருஷம் பொறுத்து தான் பிசாசை துரத்துவதற்கும் அதற்கு எதிர்த்து நிறுவதற்கும் மீண்டும் அந்த வரத்தை ஆண்டவர் எனக்குள்ளே உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உயிர்ப்பிக்க ஆமென். கர்த்தர் என்கிட்ட எதுவுமே கேட்காம, என்னுடைய தகுதியை பார்க்காம, எந்த விதமான அந்தஸ்தை பார்க்காம, என்னுடைய அர்ப்பணிப்பை பார்க்காமலே கர்த்தனுக்கு வரத்தை கொடுத்தேன். ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் விட்டதுனால
ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு அதை நான் செயல்படுத்தாமல் விட்டதுனால, அதை இழந்ததுனால, எனக்கென்று ஒரு ஊழியம் வரும் பொழுது, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அதை செயல்படுத்த என்னால் முடியும் பொழுது தான் அதனுடைய வேதனை எனக்கு புரிந்தது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பி உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருந்தா, அதை எந்த மனுஷன் தடுத்தாலும் அதை விட்டு நீங்கள் விலகாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், அது உங்களுக்கு விலையேற பெற்ற முத்து, அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் அது விலையேற பெற்றது. அதை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் உங்களை நம்பி கர்த்தர் பரலோகம் கொடுத்தது, அது தேவ ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்தது, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தர் கொடுத்தது, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றது கொடுத்தது. அதை நீங்கள் இழக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இழந்திருந்தால் அதை மீண்டும் கண்டுபிடித்து அது அடைகிற வரைக்கும் நீங்கள் ஓயவே கூடாது. ஏன்னா ஏசப்பா பாவின்னு நம்மளை தெரிஞ்சு, விழுந்துருவோன்னு தெரிஞ்சு, உண்மை இல்லை அதை மனுஷன் என்று தெரிஞ்சு நம்ம மேல அந்த அபிஷேகத்தை கொடுத்தா, அந்த அபிஷேகத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அந்த அபிஷேகத்துக்கு ஒரு கனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அந்த கிருபைக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த இழந்துட்டா திரும்ப பெற முடியாது. அதுதான் சொல்றேன், இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினார், ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார், ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார், அதுல எதை இழந்திருக்கிறோம்? தரிசன கண்களை இழந்தீர்களா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஊழியத்தில் எதையெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், அந்த இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதை பெற்றுக்கொள்றதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில நிலைப்படுத்துற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஓயவே கூடாது. ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தான் உங்களுக்கு நம்பி கொடுத்தார். அதுதான் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விலையேற பெற்ற முத்து. ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு அதை செயல்படுத்த விடாதபடிக்கு தடை பண்ணிட்டான். எதை உங்களுக்குள்ள மறைஞ்சு போச்சோ அதுக்குள்ளதான் தேவ ரகசியம் இருக்கிறது. எதை பிசாசு உங்களை விட்டு தொலைந்து போக பண்ணினானோ அதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு இருக்கிறது. எது சூழ்நிலை நிமித்தம் செயல்படுத்த வேண்டாம் என்று முடக்கி போட்டீர்களோ அதுக்குள்ளதான் கிருபை வரங்கள் அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து இந்த ஸ்திரீ 10-9 இருக்கிறது என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, பரவாயில்ல 1 போனா போகட்டும் என்று சொல்லி விட்டு விடாமல் அவள் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் ஓயவில்லை. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா, இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்தையோ அதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது, பொறுப்பா இருக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன நம்பி கொடுத்ததை நான் இழந்துட்டேன். ஆண்டவரே நீர் எனக்கு நம்பி கொடுத்த பொக்கிஷம் என்று தெரியாமல் அதை நான் இழந்துட்டப்போ நீர் கொடுத்த கண்கள், இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்த கண்கள், தரிசனம் பார்க்கும்படி வைத்தீரே. இந்த கண்களை ஒரு அற்பமா நினைக்காம, ஐயோ இந்த வாய்கள் நான் தீர்க்க தரிசனம் பேசினேனே அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம, ஐயோ நான் அற்பமா நினைச்சிட்டேனே, திரும்ப அதை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை கதறுகிற நாட்கள் தான் கடைசி நாள். அல்லேலூயா. இதை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளாம புதிய வருடத்துக்குள்ள போய் ஆண்டவரை புது கிருபையை தாரும், புது கிருபையை தாரும், புது ஆசீர்வாதத்தை தாருன்னு சொன்னா வராது. ஆண்டவர் ஆமென். ஒரு எஜமானன் என்ன செய்தாரா? 5 தாலந்து 2 1. 5 கொடுத்தவன் 10 மாற்றினான். 10 4 கொடுத்த 2 கொடுத்தவன் 4 மாற்றினான். 1 கொடுத்த பெறப்பட்டவன் புதைத்து வைத்தான். புதைத்திருந்தவன் இடத்துல இருந்ததையும் எடுத்து இருக்கிற இடத்துல கொடுத்தது தான் அந்த எஜமானன் செய்தது. தேவ பிள்ளையே, அதே போல நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை இழந்து நிலையில் இங்க வந்திருக்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடித்து அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் புதிய வருஷத்துல இழந்ததெல்லா ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். ஆனால் எதை இழந்தோம்?
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எதை இழந்தாய்? ஆதியில் இருந்த அன்பை. அல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கை, ஆதியில் இருந்த வேத வாசிப்பு, ஆதியில் இருந்த பரிசுத்த வாழ்க்கை, ஆதியில் இருந்த உண்மை, எல்லா ஒரு பகுதியிலையும் ஆண்டவர் நம்மளை இதை பார்த்து தான் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆமென். இப்போ இப்படியே நம்முடைய வாழ்க்கையில போக போக எபேசு சபைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். எல்லாவற்றையும், உன் கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. எல்லாமே செஞ்சது உண்மைதான். சர்ச்சுக்கு வந்தீங்க, உபவாசத்துக்கு வந்தீங்க, அற்புத சுகமளிக்கு கூட்டத்துக்கு வந்தீங்க, இரவு ஜெபத்துக்கு வந்தீங்க, எல்லாமே உண்மைதான். ஆனாலும் ஒரு குறை உண்டு. அது என்னதை நீங்க தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எதை இழந்தோம்? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. போதும். அல்லேலூயா. என்ன நிலையில, எந்த நிலையில விழுந்தீன்னு உங்களுக்கு தான் தெரியும். வேற யாருக்கு தெரியும்? எங்க விழுந்தோம், எந்த ஊர்ல விழுந்தோம், யாரு முன்னாடி விழுந்தோம், எல்லாமே யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீன்னு சொல்றாரு, நீங்கள்னு சொல்லல. யாரை குறிக்கிறது? ஒவ்வொரு நபரையும் குறிக்கிறது. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார்க்கிற நேரல சொல்லுங்க. நினைச்சு பார்த்தீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த வருஷத்துல ஆதியில இருந்த அன்பை நான் விட்டுட்டேன்னு சொல்றவங்களாம் கருத்து தூங்க பார்க்கலாம். பெற்றுக்கொண்டதில் எதையுமே இழக்கலையா? எல்லாமே இருக்குதா? ஃப்ரண்ட் சீட்டுக்கு யாரும் காது கேட்கல நினைக்கிறேன். கிடைச்சிச்சா? எல்லாமே இருக்குது. பெற்றுக்கொண்டதெல்லாம் இருக்குதா? செக் பண்ணுவோம்ல சாயங்காலம் ப்ரேயரில். ஆமென். எல்லோரும் ஈவினிங்கில் நிறைய ட்ரைனிங் கொடுக்கலான் இருக்கேன். எல்லோரும் ஆராதனை நடத்த சொல்லலான் இருக்குது ஆவியில் நிரம்பி. இப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. எதை இழந்தோம்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பணத்தை இழந்தோம் பாஸ்டர், சமாதானத்தை இழந்தோம் பாஸ்டர், ஒரே சண்டை இதை தான் சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் எதையோ இழந்திருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறீங்க? எதையோ இழந்திருக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ இழப்புகள் நமக்குள்ளே என்ன செய்யுது? வந்து கொண்டு இருக்கிறது. எதை இழந்தாலும் குடும்ப செபத்தை என்ன செய்யக்கூடாது? எதை இழந்தாலும் தனி செபத்தை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த பக்கம் ஆண்கள் பக்கத்தில் கையை தூக்குனீங்களா? யாரெல்லாம் இழந்தீங்க? பாஸ்டர் தான் தூக்குறாரு. ஆமென். எப்போ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை இழந்தீங்களோ, என்ன நிலையில் விழுந்தீங்களோ அதை நினச்சி ஆண்டவரிட திரும்ப ஒப்புரவாகி அதை நீங்கள் திரும்ப செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதை செஞ்சாதான் அடுத்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பை நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன் நேற்று நியூஸில் இன்றைக்கி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் பேர் என்னப்பா? குகேஷ் இல்லைப்பா, இப்போ இல்லை, என்ன பேர்? ஆமாம். இந்த செஸ் போட்டிக்கு போகணும் அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் என்ன செய்யக்கூடாதான்? போடக்கூடாதான். இதெல்லாம் ஆரம்பத்தில் படிச்சுட்டு தான் என்ன செஞ்சுருப்பார்? உள்ளே போயிருப்பார். இந்த நாலேஜ் அவருக்கு தெரியும். வேர்ல்டு லெவலில்
ஒரு மனுஷனை தோக்கடிக்கணும்னா அவன் வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜ் உள்ள பையன் அவன் என்ன சொல்கிறான், அந்த நடுவர் என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ளே திஸ் ப்ளே அந்த மேட்ச்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா நீ ஜீன்ஸ் வந்து போட்டியை மீறி போட்டுட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் இந்த செஸ்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்திருப்பார், என்ன சொன்னாலும் ட்ரெயினர் சொல்லது கேட்டிருப்பாரா இல்லையா? உட்காருனா உட்காந்துருப்பார், சாப்பிடாதுன்னா சாப்பிடான்னு சொல்லி எதை சாப்பிடணுமோ அதான் சாப்பிடுவார். ஆனால் இப்போது வளர்ச்சி அடைந்த பிறகு உலகம் அவரை போற்றக்கூடிய நாட்கள் வரும் பொழுது நேற்று என்ன சொல்கிறாரு, போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்கு எனக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம், இதை நான் செய்ய முடியாது, ஆனால் ஒன்று செய்கிறேன், இந்த போட்டியில் நான் விளையாடுறதுக்கு நான் விரும்பலைங்கிறான். இந்த போட்டியில் விளையாடுறதுக்கு, இந்த போட்டிக்கு போகிறதுக்கு அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான் ஆரம்பத்தில். இவன் என்ன செஞ்சிட்டான், ஆதியில் இருந்த அன்பை எப்படி ஒரு விசுவாசி இழக்கிறாங்களோ இதற்கு அடையாளமாக தான் இதை காரியத்தை சொன்னேன். பழைய நிலையை மறந்து பேசுகிறான். சொல்லுங்க, பழைய நிலையை மறந்து பேசுகிறான். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருப்பாங்க. வளர்ந்த பிறகு ஒன்று போனா என்ன 9 இருக்குல்ல அப்படின்னு இந்த ஸ்திரியை போல நம்ம விடக்கூடாது. 10 என்ன நம்பி வந்தது, 10 கர்த்தர் கொடுத்தது, அதை நான் கணக்கு கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற நிதானம் உங்களுக்குள்ள வந்தால் ஆதியில் இருந்த அன்பை நீங்கள் இழந்ததை நினைத்து திரும்பவும் அந்த கிரியைகளை செய்வதற்கு உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முட்டி போட்டேங்க, இப்பெல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிச்சேன், இப்போ நான் பாஸ்டர் ஆகிட்டேன், ஜெபிக்க முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதியில் இருந்த அன்பை இழந்தீங்கன்னா இருக்க இருக்க நம்ம ஆண்டவருக்குள்ள பெருகணும். இருக்க ஆண்டவருக்குள்ள கணுக்கால் அளவு முழங்காலாக மாறணும். முழங்கால் அளவு எங்க இருக்கணும், இடுப்பு ஆழமாக மாறணும். அதுக்கப்புறம் அதை நீச்சல் ஆழமாக மாறணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு இந்த அளவு மட்டும் போதும்னு சொல்லி நின்றோம் அப்படின்னா ஹல்லேலூயா, ஒரு மனுஷனாலையும் அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்களோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உங்க ஆத்துமா அங்கலாய்க்க வேண்டும். ஐயோ, நான் இழந்துட்டேன், என் அப்பா கொடுத்ததை நான் இழந்துட்டேன், எனக்கு கொடுத்த சமாதானத்தை இழந்துட்டேன், 1 மணி நேர ஜெப வாழ்க்கையை இழந்துட்டேன், அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கதை இழந்துட்டேன், தரிசனம் பார்த்த கண்கள் இப்ப பார்க்கல அதை இழந்துட்டேன், தீர்க்க தரிசனம் சொன்னதை இழந்துட்டேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன் இழந்துட்டேன், நல்ல பாட்டு பாடுவதை அதை இழந்துட்டேன், ஆவில நிறைந்து ஆராதிப்பதை இழந்துட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பயமோ அந்த நடுக்கமோ அது நமக்குள்ள வந்து அதை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் தீர்மானித்தால் 2025ஆம் ஆண்டுல உங்க வாழ்க்கை சம்பூரண ஆசீர்வாதத்தினால கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய குடும்பமாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இழந்தது வேணும். நீங்க எதை இழந்தீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை இழந்தீங்களோ அதை திரும்ப கற்றுக்கொண்டால், பொருளாதாரத்தில் எதை இழந்தீங்களோ அது திரும்ப வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு நான் ஊழியத்தில் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அநேக ஊழியத்திற்கு விதைத்திருக்கிறேன், அநேக ஊழியருக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒரு ஊழியருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அன்னைக்கு ஊழியத்தில் அநேகருக்கு நான் செய்ததுனால தான் இன்றைக்கு நம்ம ஊழியத்திற்கு அநேகர் உதவி செய்கிறார்கள். அதே போல நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு தருவார். ஆனால் நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளலனா புதிய ஒரு நன்மை ஆண்டவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஆமா, அவங்ககிட்ட கொடுத்தேன் ஒழுங்கா வச்சுக்கிடல, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். 10 ரூபா கொடுத்தேன் என்ன செஞ்சான்னு தெரியல, பொறுப்பு இல்லாம பண்றான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் இயேசுவும் கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பா. நீங்கள் என்ன செய்தீர்கள், அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணினீர்கள், உங்க ஆத்துமாவையாவது நீங்கள் காப்பாற்றினீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்பா. சரி, தரிசனம் மற்றவங்களுக்கு சொல்லல, உங்களுக்காவது தரிசனம் நீங்க பார்த்தீர்களா என்று கர்த்தர் உங்களை கேட்பார்.
அப்பா. அன்பின் தேவ பிள்ளைகளே, இழந்ததை என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை எங்க நம்ம சறுக்கணுமோ அதை சரி பண்ணிடுங்க. அல்லனா என்ன நடக்குமா? வாசிங்க. ஆகையால் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் மனம் திரும்பிடுறேன் ஏசப்பா. நான் எங்க விழுந்தேனோ அந்த பகுதியை சரிப்படுத்திடுறேன்ப்பா. சொல்லுங்க, இன்னும் எல்லாரும் அமைதியாயிட்டு. எங்க விழுந்தனோ அதை நான் சரி பண்ணிடுறேன் ஏசப்பா. இந்த கடைசி சண்டையில் தீர்மானம் எடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர் தயவு செய்து என் விளக்கு தண்டுனா என்னதுன்னா முதுகுத்தண்டு, அதை உடச்சி போட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதனிடத்திலிருந்து என்ன செய்வான்? நீக்கி விடுவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? இப்போவே நடக்கும். அப்போ எப்போ நடக்கும்? நம்ம வாழ்கிற காலத்தில் என்ன செஞ்சிடும்? கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருப்பேன் என்றால் இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாரும் வாயத்தோட தீர்மானம் எடுத்துட்டீங்க. கண்டிப்பாக மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா விளக்கு தண்டுக்கு ஆப்பு வந்துடும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை முன்னாடி இதை சொல்லிட்டு சொன்னோம்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. ஆமென். என் வசனத்தை போதிச்சாச்சு, நீங்கள் கேட்டாச்சு, மனம் திரும்பதற்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க, தீர்மானமும் எடுத்துட்டீங்க. இப்போ ஒரே கல்ல 3 மாங்காய். இப்போ நீங்கள் அதை மீறினீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யும்? என்ன உங்கள்கிட்ட கேட்டேன், பரலோகத்துக்கு போதுக்கு ஒரு கல் தடையாக இருக்குது, அதை எடுத்து போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒரு கல் தடையாக இருக்குது, எட்டி மிதிச்சிருங்க, விழுந்துருச்சு. எந்த கல் உங்களை தட்டி விழுந்துச்சோ அந்த கல்லை தட்டி விட்டால் உங்கள் பாதை நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? டெய்லி ஒரு கல்லை போய் மோதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கல் மேலே குத்தமா, நம்ம கண்ணு மேலே குத்தமா? நம்ம கண்ணு மேலே தான் குத்தம். இப்போ அந்த கல்லை என்ன செய்யணும்? ஒன்றில் விலகி போகணும், இல்லைன்னா அந்த கல்லை என்ன செய்யணும்? மிதித்து தள்ளிடணும். இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்யணும். இதை கஷ்டமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு தடையாக இருக்கிற கல், உங்கள் சரீரத்தை மாமிசத்தை அசுத்தப்படுத்துகிற கல், அது எதுவாக இருந்தாலும் எட்டி மிதிச்சிரு. 2 கரத்தோடு நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கையை தரித்து போட்டு பரலோகத்துக்கு போ. ஒரு 2 கண்ணோடு நரகத்துக்கு போவதை காட்டிலும் கண்ணை பிடுங்கி போட்டு பரலோகத்துக்கு போ. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு சபைக்கு வராதிங்க, பரலோகத்துக்கு போகணும்னா சபைக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார், இதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த உலகத்தில் மாயை மாயை மாயை. கர்த்தர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவமாய் இருக்கிறார். அவரே அன்றி ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்கே பிரசங்கிக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை மனம் திரும்ப வைக்கக்கூடிய வார்த்தை. அதனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நின்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஆமாவா இல்லையா? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லாரும் நம்ம மேலே நிறைய பொறுப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம நிறைய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் செயல்படுத்த நம்மளை பயன்படுத்தாமல் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை சீர்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்படியே போமா? இல்லை, இப்படி கொஞ்ச நாள் நம்ம ரெடி ஆகிட்டோம்னா அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? கொண்டு போயிடுவார். இப்போ உங்களை திடீர்னு ஆண்டவர் எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டாருன்னா, இப்போ மனம் திரும்புங்கள் சொன்னால் யாராவது கேட்பீங்களா? இப்போவே கேட்க மாட்டேங்கிறோம். பணம் வந்தால் கேட்போமா? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் 1:12. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். 19 வசந்த வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால்
வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து. அடுத்து போய் 10வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் நாளிலே ராஜரசத்தினால் களிப்பா இருக்கும்போது மகா ரூபவதியா இருந்த, நல்ல கவனிங்க, யாரு? மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரீயாய் இருந்த வஸ்தி. போதும். அல்லேலூயா. மகா ரூபவதி, ஆமே, வஸ்தி, ராஜஸ்திரீ. ஆமே. அப்ப அழகாலையும் அப்போ எஸ்தரை காட்டிலும் ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்குது? வஸ்திக்கு இருக்கிறது. முதல் ஆமே ராஜாத்தி. இப்படி ஒரு பயங்கர அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரீ, அவளுக்கு மேல ஒரு ராஜ மேன்மை இருக்கிறது, ராஜ வஸ்திரமும் ராஜ மேன்மை இருக்கிறது. இதை ஒரே ஒரு வார்த்தையினால அதை இழந்துட்டான். என்ன செஞ்சுட்டான்? அதில் நல்ல கவனிக்கணும். ஆம், ராஜா வர சொல்லுகிறார், வர மாட்டேன். அந்த வார்த்தையோடு இனி இவளை என்ன செய்யக்கூடாது? நான் வர மாட்டேன் என்று சொன்னக்கூடனே இனி ராஜாவுக்கு முன்பாக இவள் ராஜாத்தியாக வரக்கூடாது என்று தீர்மானம் ஏற்றப்படுகிறது. அப்படியானால் ராஜாத்தி என்கிற அந்த அந்தஸ்தை ஆமென் எஸ்தர் என்ன செய்கிறாளா? வஸ்தி இழந்து போய்விட்டாள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இப்போ அது வரைக்கும் இவளுக்கு அவ்வளோ வேலை செய்வதற்கும் உதவி செய்வதற்கும் எல்லாத்துக்கும் ஆள் இருந்திருக்கும், ஒரு நல்ல மேன்மையான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பா. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னால் தன்னுடைய பதவி போயிடணும். இவளுக்கு என்ன செய்யலை? அதை யோசிக்கவே இல்லை. ராஜா என்னிடத்துல கேட்பாரு, நான் காரணத்தை சொல்லி சமாதானம் ஆயிக்கொள்ளலான்னு நினச்சிருப்பா. ஆனால் இவ திக்காரமோ, அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல அவ இழந்தது நோக்கத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவளுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை ஒரு நிமிஷத்தில் இழந்துட்டா. அந்த இழந்து போன அந்த மேன்மையை திரும்ப பெற்றுக்கொள்ள இவள் முயற்சிக்கவில்லை. உடனே இப்படி ஒரு செய்தி வந்த உடனே என்ன பண்ணியிருக்கலாம்? ராஜாவே ராஜாவே, இதனால தான் வரல ராஜாவே, ராஜாவே ராஜாவே, நான் செஞ்சது தப்பு தான் ராஜாவே, நாளைக்கு மறுபடியும் வைப்பீங்கள, அன்னைக்கு நான் வந்துடுறேன் ராஜாவேன்னு சொல்லியிருந்தா இவளுக்குள்ள இருந்த அந்த மேன்மை இழந்திருக்காது. இப்போ இழந்த பிறகும் அதை பெற்றுக்கொள்வதற்கு திரும்ப இவள் முயற்சிக்கவில்லை. முயற்சித்தாளா? முயற்சிக்கலாம். இவள் முயற்சிக்காமல் போனதுனால எல்லாரும் தீர்மானம் எடுத்து இனி இவள் ராஜாவுக்கு முன்பதாக வரக்கூடாது என்று தீர்மானம் போட்டாச்சு. அப்படின்னா அந்த மேன்மை அன்னையோடு அவளுக்கு என்ன செஞ்சிருச்சு? அதே போல தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தால் அந்த அபிஷேகம் கர்த்தருக்கு பயன்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தா ராஜா சொல்லும் போதெல்லாம் கேட்கணும். ஏசப்பா சொல்றதை கேட்டு செய்யறதுக்கு தான் கிருபை. ஏசப்பா சொல்றதை செய்யறதுக்கு தான் அபிஷேகம். ஏசப்பாவுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தான் வெளிப்பாடு. ஏசப்பாவுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செயல்படுத்துவதற்கு தான் தீர்க்க தரிசனம். இது அவர் சொல்றதை கேட்டு செய்யறதுக்கு தான் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படியான ராத்திரில எழுப்பினாலும் நீங்க எழும்பணும், நீங்க எழுப்பி ஜெபிக்கணும். தூக்க வரனாலும் எழுப்பி ஜெபிக்கணும். அதிகாலை எழுப்பி ஜெபினாலும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்க மேல அபிஷேகம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இப்ப வர முடியாது, நாளைக்கு வருகிறேன். இப்ப எழும்ப முடியாது, நாளைக்கு வருகிறேன் என்று காலதாமதம் பண்ணுகிற தேவ பிள்ளையே, வஸ்தியை போல அபிஷேகத்தை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. அந்த இழந்திருந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள தாமதிக்காதே. ஆண்டவரிடத்தில் கிட்டி செய்து எதை இழந்தாயோ திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயாதீங்க. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். ஆமென். வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம்
28வது வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்களை காட்டிலும் அவன் சாகும் பொழுது கொல்லப்பட்டவர்கள் அநேகமாயிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத ஒரு பலம், யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் இந்த சிம்சோன் மேல இருந்தது. ஆனால் பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தத்திற்கு தீங்கு விளைவித்த பொழுது, பாவத்திற்கு இடம் கொடுத்ததினால் அவன் அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். அவன் கண்களை படுங்கப்பட்ட நிலையில வேடிக்கை பொருளாக சிம்சோன் ஆக்கப்பட்டான். அவனை வைத்து வித்தை காட்டுகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. அவனை யாரும் அடக்க முடியாது, யாரும் அவனை கட்ட முடியாது. பெலிஸ்தர் மொத்த பேர் வந்து சேர்ந்தாலும் அவனை அடக்கவே முடியாது. ஒரே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை கொன்று போட்டவன், சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போட்டு கிழித்து போட்டவன். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்த இந்த சிம்சோன் தனக்குள்ள இருந்த பலத்தை இழந்தான். அல்லேலூயா. இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையாய் போகவில்லை. இந்த வஸ்தியை போல தன்னுடைய வாழ்க்கையில போனா போகட்டும்னு விடல. இல்ல, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு நான் இழந்த அந்த அபிஷேகத்தை தாங்கப்பான்னு கேட்டான். அதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் உயிரோடு இருக்கிற நாட்களில் கொன்று குவித்த ஜனங்களை காட்டிலும் அவன் கடைசியில கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டானே அந்த அபிஷேகத்தின் மூலம் அவன் மடியும் பொழுது, மரிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் மரித்து போகிற அளவுக்கு அந்த பலம் இன்னும் அதி பலமாய் இருந்ததாம். தேவ பிள்ளையே, நீ எதை இழந்தாயோ, எந்த இடத்துல இழந்து போனாயோ, அதை மட்டும் நீங்க திரும்ப வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீ இருந்ததை காட்டிலும் அதிகமான காரியத்தை கர்த்தர் உனக்கு கொஞ்சம் செய்ய போகிறா. நீ இழந்ததை மட்டும் திரும்ப வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, பிசாசு உன்னை பார்த்து நடுங்குவான். எதை தொலைத்தாயோ, எந்த அபிஷேகத்தை இழந்தாயோ, அதுக்குள்ளதான் வாழ்க்கையில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை பெற்றுட்டு நான் பிசாசு நடுங்குவான். அதை பெற்றுட்டா எல்லையில் இருக்கிற எல்லா தூண்களும் விழும். அல்லேலூயா. அதனால தான் அதை பெற விடாதபடிக்கு வேண்டாம் விட்டுரு, அடுத்ததை பார்த்துக்கோ, வேண்டாம் அடுத்த நாள் பார்த்துக்கிடலாம், வேண்டாம் விட்டுரு, அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லி பிசாசு உங்க மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மகளே, விட்டு கொடுத்துறாத உன் பரிசுத்த வாழ்க்கையை. பிசாசிட்ட விட்டு கொடுத்துறாத. உன் வாழ்க்கையில் நீ இழந்து போனதை தேடாம இருந்துராத. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் தேடி கண்டுபிடி. புதிய வருஷத்தில் இதுவரைக்கும் நீங்க செய்ததை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த ஊழியத்தை காட்டிலும் அதிகமான ஊழியத்தை செய்ய போறீங்க. அதற்கு நான் சாட்சி. ஆரம்பத்தில் இந்த விசாச துரத்துகிற அந்த கிருபையை நான் இழந்துட்டேன். அது எனக்குள்ளதான் இருந்து செயல்படல. அப்ப என்னால செய்த ஊழியத்தை காட்டிலும் இப்பொழுது பிசாசுக்கு நேருக்கு நேர் நின்று அந்த பிசாசை துரத்தவோ, அவனை இயேசுவின் நாமத்தினால கட்டுவதற்கோ கர்த்தர் என்னையும் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்களும் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டால்
இதிலும் மேலானதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார், செய்து முடிப்பார். ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு மனுஷன் தான் தேடுறாரு. ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் திரும்ப ஸ்தாபிக்க விரும்புகிறோம். ஆனால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இன்னொன்னும் நடக்கும். மனம் திரும்பாத பட்சத்தில் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை விட்டுவார் நினைக்காதீங்க. அவரை நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தினவங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க, ஆண்டவர் அப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க அவருக்கு பிள்ளைகளா மாறிட்டீங்க. நீங்க எங்க இருந்தாலும் அவர் பிள்ளை தான், எங்கு போனாலும் நீங்க ஊழியர் தான். உங்க மேல அபிஷேகம் வந்துருச்சு, உங்களை நம்பி கிருபையை கொடுத்துட்டாரு. ஒருவேளை நீங்க கைட் பண்ணி இருக்கலாம், ஒருவேளை மறைவாயங்க இருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கே தேடுங்க, கண்டுபிடிங்க, கர்த்தருக்காய் எழும்புங்க. புதிய வருஷத்தை சேர்ந்து கலக்குவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.